இப்போ உங்க எல்லாரோடைய பிளேலிஸ்ட்டையும் ரூல் பண்ற ஒரு பாட்டா இந்த ஒரு பாட்டு கண்டிப்பா இருக்கும். 27 வருஷத்துக்கு அப்புறமா மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரலை ஏஐ மூலமா ரஜினிகாந்த் அவர்களுக்காக இதுல பாட வச்சிருக்காரு அனிருத். அப்போ 27 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியா வாசுதேவன் அவர்கள் உயிரோட இருக்கும்போது ரஜினிக்காக பாடின கடைசி பாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா நம்ம நாடி நரம்பெல்லாம் துடிக்க வைக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. அந்த பாட்டு சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் ஊரும். மலேசியா வாசுதேவன் அவர்களோட குரலை ஏஐல கேட்டே இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்கல்ல, அப்போ அவர் ஒரிஜினலாக ரஜினிகாந்துக்காக என்னென்ன பாட்டெல்லாம் பாடியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா, என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா, எனக்கு நீதானடி எனக்கு கொண்டாட்டிவோ. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். 80ஸ்லையும் ஏர்லி 90ஸ்லையும் ரஜினிகாந்துக்கான பல மாஸ் பாட்டை பாடினது மலேசியா வாசுதேவன் அவர்கள் தான். அவ்வளோ ஏன், இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டு கூட மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடின பாட்டு தான். பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். அதனால் இந்த மனசலாய பாட்டை மட்டுமே கேட்டு வைப் ஆகாமல் அவர் பாடின மற்ற பாட்டையும் கேட்டு அதுக்கு வைப் பண்ணுங்க. மனசலாயோ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு